நான் அழைப்பு கொடுத்த உடனே தாயகத்திற்கு வந்ததற்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வரலாற்றிலேயே நடைபெறாத கொடுந்துயர் பேரவலம் கரூரில் 27ஆம் தேதி அன்று நடைபெற்றிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை செய்ய இருக்கிறார் என்ற செய்திக்கு பின்னர் அந்த பரப்புரையின் போது கரூரில் ஏற்பட்ட மக்கள் நெரிசலில் 8 குழந்தைகள் 16 பெண்கள் உட்பட 41 பேர் உயிர் பலி ஆகியிருக்கின்றனர். இன்னும் 13 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றனர். இதுவரை மடிந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக ஆகியிருக்கிறது. பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்கள் தங்களுக்கு வருகின்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு தங்கள் இயக்கத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். எங்கே ஒரு துயரம் நேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் அடுத்த 8 மணி நேரத்திற்குள்ளாக அந்த இடத்திற்கு காரிலே விரைந்து சென்று துன்பத்தில் சிக்கி கண்ணீர் விடுகின்றவர்களுக்கும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கும் சென்று நான் நேரில் பார்த்தவன். ஸ்டெர்லைட்டிலே துப்பாக்கிச்சூடு 16 பேர் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி வந்த 8 மணி நேரத்திற்குள்ளாக இரவு 9 மணிக்கு அந்த 16 பேர் வீட்டுக்கும் நல்ல இரவு முழுவதிலும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்றபோது அவர்கள் கதறி கதறி அழுகிற போது ஸ்னோலின் வீட்டில் 10வது வகுப்பு படிக்கிற எங்கள் பெண் குழந்தை தலை வெடித்து மூளை மண்ணிலே கிடந்தது என்று சொல்லுகிற போது ஜான்சி என்ற மீனவ பெண் அதே போல தலை சிதறி மூளை கீழே கிடந்ததை மண்ணோடு சுருட்டி வாரிக்கொண்டு காவல்துறையினர் போனார்கள் என்பதை சொல்லி அவர்கள் அழுகிற போது கட்டுப்படுத்த முடியாமல் நானும் என் கண்ணீரை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அது மனிதாபிமானம். இந்த சம்பவத்தில் இதில் பொறுப்பேற்க வேண்டியது தமிழக வெற்றிக் கழகம்தான். 10:30 மணிக்கு வேலாயுதபுரத்தில் கரூரில் பரப்புரை செய்ய வருகிறார் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் விஜய் வருகை பற்றி அறிவித்த பின்னர் அவர் இரவு 7:15 மணிக்குத்தான் வேலாயுதபுரத்துக்குள்ள கரூர் எல்லைக்கே போகிறார். 10:30 மணிக்கு காலையிலே நாமக்கல்லிலே பேசுவார் என்று அறிவித்திருக்க இவர் 8:30 மணிக்குத்தான் 8:45 மணிக்கு பேசுவார் என்று அறிவித்திருக்க 8:30 மணிக்குத்தான் இவர் தனி விமானத்தில் ஏறுகிறார். அங்கே பெரும் கூட்டம் திரண்டிருக்கிறது என்று அறிந்த பின்னர் அவரோடு வந்த வாகனங்கள் கரூரை நோக்கி நாமக்கல்லில் இருந்தும் பின்தொடர்ந்து ஏராளமான வாகனங்கள் சென்றதால் ஏற்கனவே இருந்த கூட்டம் 2 மடங்கு ஆகியிருக்கிறது. நேற்றைய தொலைக்காட்சி வாதத்தில் ஐயநாதன் பத்திரிகையாளர் இதை பற்றி குறிப்பிட்டார். அவர்கள் அந்த இடத்திற்கு போவதற்கு முன்பு இவ்வளவு நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதே, குழந்தைகள், கை குழந்தைகள், பெண்கள் 8 மணி நேரமாக அங்கே காத்து கிடக்கிறார்களே என்கிற போது பெரும் விபத்து விபரீதம் நடக்கக்கூடும் என்று பயந்து எச்சரிக்கையாக இருந்து அதை எப்படி தவிர்ப்பது என்ற வகையில் அவர் செயல்பட்டிருக்க வேண்டும். மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறாரே விஜய் என்ற விமர்சனம் வந்தபோது யார் குரல் கொடுத்தாலும் அது வரவேற்கத்தக்கதுதான் என்று நான் அதற்கு பதில் மொழி கொடுத்தேன். ஆனால் இந்த பிரச்சனையிலே அவர் நடந்து கொண்ட விதம், அவர் ஒரு 70 அடி நீளத்துக்கு ஒரு பெரிய வாகனம், குளிர்சாதன வசதி,
குளியலறை, கழிப்பறை எல்லாம் உள்ளே வைக்கப்பட்டு, படுக்கை அறை எல்லாம் வைக்கப்பட்ட ஒரு நீண்ட பெரிய வாகனம். அது ஒரு சாலையில் போய் திரும்ப கூட முடியாது. அதிலே வருகிறார். இருபக்கமும் சாலை, இருபக்கத்திலும் இருக்கக்கூடியவர்கள் முண்டி அடித்துக்கொண்டு அவர் பெயரை சொல்லிக்கொண்டு நெருங்கி வருகிற போது, ஒன்று அவர் அந்த கண்ணாடியை முழுமையாக திறந்துவிட்டு வெளிச்சத்தை போட சொல்லி அது வழியாக முகத்தை காட்டலாம், அல்லது எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அவர் திமுகவிலே இருக்கிற போது 71 தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் பின்னாலே சென்றிருக்கிறேன். ஒரு ஊர் எல்லைக்குள் நுழைந்தவுடன் அவர் வாகனத்தின் மேலே ஏறி நின்று கொண்டு 2 பக்கத்திலும் கையை காட்டி தேர்தல் சின்னத்தை அடையாளம் காட்டிக்கொண்டே அவ்வளவு ஆயிரம் மக்களையும் பார்த்துவிட்டு பேச வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்து சேருவார். அதுபோல நண்பர் விஜய் அவர்கள் அந்த வாகனத்தின் மீது ஏறி நின்று தொடக்கத்திலிருந்தே இருபுறமும் கையை காட்டி கொண்டு வந்தால், நாங்கள் பார்க்கத்தானே வந்தோம் என்று சொல்லுகிறார்களே இவர்கள். அப்படி அந்த கூட்டம் ஒரு இடத்தை நோக்கி, அந்த வேலாயுதபுரம் பரப்புரை செய்கின்ற இடம் என்று சொல்லி நிறுத்தியிருக்கிறார்களே, அந்த இடத்தை நோக்கி முண்டி அடித்து கொண்டு வருகின்ற போதே நெரிசலிலே பலர் கீழே விழுந்திருக்கிறார்கள். அப்பொழுதே 4-5 பேர் இறந்து போனதாக ஒரு செய்தி பரவி இருக்கிறது. ஆக அப்படி அந்த கூட்டத்தினுடைய தன்மையை பார்த்து அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு? கம்யூனிஸ்டுகள் தொண்டர் படை வைத்திருக்கிறார்கள். சேவாதளத்தை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்துகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கரூர் மேடை சரிந்தது என்று 82 டாக்டர் கலைஞர் அவர்கள் கவலைப்பட்ட போது, நமக்கு ஒரு நல்ல தொண்டர்படை இல்லையே என்று சொன்னபோது, கோவை பொதுக்குழுவிலே நானே தொண்டர்படை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி 1500 பேருக்கு நேர்காணல் செய்து 300 பேரை தேர்ந்தெடுத்து தொண்டர்படை அமைத்து அண்ணன் கலைஞர் அவர்களை செப்டம்பர் 15 ஊர்வலத்துக்கு அழைத்து சென்றேன். பிறகு 4 மாவட்டங்களிலே போய் தொண்டர்படையை நாங்களே அமைத்தோம். 94 எழுச்சி பேரணி சாயங்காலம் 3 மணிக்கு தொடங்கி விடியற்காலை 6:30 மணிக்கு முடிந்ததே. லட்சக்கணக்கிலே வந்தார்களே. அதற்கு 3000 தொண்டர்களை முன்கூட்டியே தேர்வு செய்து ஜீவன் பாஸ்கர சேதுபதி மூலம் பயிற்சி கொடுத்து அந்த 3000 தொண்டர்களையும் நாங்கள் பயன்படுத்தினோம். ஒரு நிகழ்ச்சி நடந்தால் முடிகிற வரை பதட்டம் இருக்க வேண்டும். ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு உடனடியாக உதவ வேண்டும் என்கின்ற பதட்டம் இருக்க வேண்டும். இப்பொழுது கூட ஒரு கிட்டத்தட்ட 40-50 பேர் வந்தார்கள் திருச்சியிலேகள் மாநாட்டுக்கு. மைதானத்துக்கு வெளியிலே 4 மடங்கு கூட்டம். பயந்து கொண்டே இருந்தேன். வாகனங்கள் ஊர் போய் சேருகிற வரை பத்திரமாக போக வேண்டும் என்று 2 மணி நேரம் பேசுகிற நான் 40 நிமிடத்திலே பேச்சை முடித்து கொண்டு இன்னும் அவர்களை காக்க வைக்கக்கூடாது, ஏற்கனவே 4 மணி நேரமாக அங்கே இருக்கிறார்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்தோம். நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள், அவர் கூட்டத்தினர் தண்ணீர் பாட்டிலுக்கு ஏங்குகிற போது தண்ணீர் பாட்டில் எல்லாம் தூக்கி வீசுகிறார். இங்கே மின்சாரம் தடைபட்டு விட்டது என்று குற்றம் சாட்டுகிறார். அப்போ 2 நாட்களாக நான் ஊடகங்களை கவனிக்கிறேன். எனக்கு உடல்நலம் மிகவும் மோசமாக போனதால் மருத்துவர்கள் யோசனைப்படி வீட்டிலேயே சிகிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதால் நான் கரூருக்கு உடனே விரைந்து செல்லவில்லை. பரமக்குடியிலே துப்பாக்கிச் சூடு என்றவுடன் 5 மணி நேரத்திற்குள்ளாக மதுரை மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டவர்களை பார்த்து அதிலே ஒருவரை அப்போலோவிலே கொண்டு போய் சேர்த்து நான் காப்பாற்றியவன். அணு உலை கூடத்தை எடுத்து கூடங்குளத்திலே போராட்டம் முதல் நாள் என்ற போதே அந்த இடத்திற்கு உடனடியாக விரைந்து சென்றவன் தான் முல்லை பெரியாருக்கும் உடனே அந்த இடத்துக்கு போனவன் தான். இன்றைக்கு போக முடியாமல் தான் திருச்சி எம்பி போனார். ஆனால் இந்த நேற்றைக்கு நடந்த விவாதங்களை எல்லா தொலைக்காட்சிகளும் கவனிக்கிற பொழுது திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தினர் தமிழக அரசு மீதும் சட்டமன்ற உறுப்பினர் மீதும் மறைமுகமாக முதலமைச்சர் மீதும் தாக்குதல்களை தொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். 2 நாட்களாக தவறான குற்றச்சாட்டுக்கள். மின்சாரம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், நாங்கள் ஜெனரேட்டர் வைத்துக் கொள்வோம் என்று இவர்கள் சொன்னதாகவும், அப்படியெல்லாம் முடியாது, அது நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் தான் கொடுப்போம் என்று அவர்கள் சொன்னதாகவும், டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்க தொடங்கிய போதுதான் இறந்து விடுவார்களோ அவர்கள் என்று பயந்து மின்வாரியத்தினர் சிறிது நேரம் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நிறுத்திவிட்டு மீண்டும் இயக்கி இருக்கிறார்கள். இங்கே ஆயத்தமாக இருந்தன ஆம்புலன்ஸ்கள்.
இது ஏதோ ஒரு சதியின் நோக்கம் என்று தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். ஆயத்தமாக இல்லாவிட்டால் என்ன சொல்லியிருப்பார்கள்? பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடுகிற போது ஏதாவது விபரீதம் ஏற்பட்டுவிடும், யாருக்காவது மூர்ச்சை அடைந்து மயக்கமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமை ஏற்படும் என்று மருத்துவமனைகளும் டாக்டர்களும் தயாராக இருக்க வேண்டாமா என்று சொல்லியிருப்பார்கள். ஆக மருத்துவமனைகள் அந்த விதத்தில் தான் அவர்கள் ஆயத்தமாக, ஏதாவது விபரீதம் வந்துவிடக்கூடாது என்றுதான் ஆயத்தமாக இருந்திருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ்கள் கூட யார் ஏற்பாடு செய்தது? ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினரே ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸ்கள் என்று சொல்லுகிறார்கள். இதற்கிடையில் தனிநபர் விசாரணை ஆணையம் அமைத்து விட்டதை அரசை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினர் அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிறார்கள். அங்கே தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் கொடூரமான துப்பாக்கிச் சூடு நடந்து 16 பேர் மடிந்தார்களே, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி இருந்தவர்கள் தனிநபர் விசாரணை ஆணையம் அறிவிக்கவில்லையா? சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்களே, சிபிஐ வந்தால் அப்படியே அவர்கள் பாரபட்சம் இல்லாத நடுநிலையோடு அறிக்கைகளை தந்து விடுவார்களா? போஃபர்ஸ் பீரங்கி பேரத்தை சிபிஐ தான் மூடி மறைத்து மார்டின் ஆர்பிடோ அறிக்கையை அப்படியே குளிகோடி புதைப்பதை போல மறைத்துவிட்டு முழுக்க முழுக்க அந்த பிரச்சனையிலே சிபிஐ தவறாக செயல்பட்டது என்று பலரும் குற்றச்சாட்டுக்களை சொன்னார்கள். சிபிஐ இயக்குவது இன்றைக்கு யார்? மோடி அரசு தானே, பிஜேபி தானே. அப்படியானால் இங்கே இருக்கக்கூடிய அரசு மீது களங்கம் சுமத்துவதற்கு ஏன் அவர்களே உட்படக்கூடாது? சிபிஐ மீது நம்பிக்கை எனக்கு கிடையாது. அவர்கள் சிபிஐ, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இவற்றை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை நசுக்குவதற்கு எல்லா வகையிலும் பாரதிய ஜனதா கட்சி அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இவ்வளவு கூட்டம் கூடும்போது இவ்வளவு தாமதமாக ஏன் புறப்பட வேண்டும்? கூட்டம் சேர்ந்து விட்டது என்று தெரிந்த பின்னரும் தாமதமாக போய் தன்னோடு இருந்த கூட்டம் நாமக்கல் கூட்டத்தையும் அங்கே வந்து சேர மெதுவாக பயணித்து அந்த வாகனங்களையும் அங்கே கொண்டு வந்து சேர்த்து, சரி மக்கள் பார்க்க விரும்புகிற போது வெளிச்சத்தை வேனுக்குள்ளே போட்டு அந்த ஊர்திக்குள்ளே அந்த ஜன்னல் வழியாக நிறைய பேரை பார்க்க முடியாது, ஓரளவு கை காட்டியிருக்கலாம். மேலே ஏறி நின்று 2 பக்கமும் கையை காட்டி கும்பிட்டுக்கிட்டே வந்திருந்தா அங்கே இருந்த மக்களில் பெரும்பாலோர் அப்படியே பார்க்க வந்தோம் என்று தானே பெரும்பாலும் சொல்லுகிறார்கள். பொதுமக்கள் மீதும் நான் குறைபட்டுக் கொள்கிறேன். எதுக்கு 8 மாத குழந்தை, 10 மாத குழந்தை, 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு போகணும்? இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நசுங்கி போச்சா என்ன செய்கிறது? குடிக்க தண்ணி இல்லைன்னா பெண்கள் எப்படி அந்த அவதியை தாங்கிக் கொள்வது என்ற யோசனை வேண்டாமா? அங்கே பொதுமக்கள் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கொடிய துயரத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த முக்கியமான ஒருவர், அதன் முன்னணியில் இருப்பவர் இப்பொழுது ஒரு ட்விட்டர் போட்டார். அதிலே புரட்சி வெடிக்க வேண்டும் என்கிறார். புரட்சி வர வேண்டும். பாரதி சொன்ன 2 வாக்கியத்தை அதை ஒரு அரசை தாக்குவதற்காக அந்த 2 வாக்கியத்தை நான் திரும்ப சொல்ல விரும்பவில்லை. அதை சேர்த்து அந்த அறிக்கையிலே போட்டுவிட்டு நெரும் கண்டனங்கள் பல இடங்கள் வந்ததனால் இப்போ அதை எடுத்துட்டார். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புரட்சி வர வேண்டும் என்று அதற்காக சொல்லுகிறார். திட்டமிட்டு இவர் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி போனார்னா, அதுக்கு முன்னாடியே முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாரே விஜயபாஸ்கர், அவர் எப்படி அங்கே போனார்? ஒரு ஆத்திரம், வேதனை, இவ்வளவு கொடுமை நடந்துருச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க, பார்க்கணும், அதுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க. சிஎம் மின்னல் வேகத்தில் அவர் செயல்பட்டிருக்கார். இதை விட என்ன செய்ய முடியும்? ஒரு சீஃப் மினிஸ்டர் அவசரமாக ஆலோசனை கூட்டத்தை அங்கே தலைமை அலுவலகத்திலே கூட்டுகிறார். அதன் பின்னர் கலங்கி தவிக்கிற என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இப்பொழுதே போகிறேன் என்று அந்த இரவிலேயே புறப்பட்டு அந்த இரவிலேயே கரூரில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்தவர்களை போய் பார்க்கிறார். தன் கடமையை செய்கிறார். இதில் யாரும் யாரையும் குற்றம் சொல்ல வேண்டியதில்லை, தவறு கண்டுபிடிக்க வேண்டியதில்லை.
இந்த நேரம் துயரமான நேரம், இது விமர்சிப்பதற்கான நேரம் அல்ல என்று மிக பக்குவத்தோடு அரசியல் பண்பாட்டோடு முதலமைச்சர் அவர்கள் இன்று வரை அறிக்கை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் திமுக கழகத்தையே குறிவைத்து தாக்குவதைப் போல இதற்கு பின்னாலே ஒரு சதி இருக்கிறது. என்ன சதி? ஒரு சதின்னா அது ஒரு இடத்துல கான்ஸ்பிரசி கூடணும், அதில் திட்டங்கள் வகுக்கப்படணும், அதில் என்னென்ன திட்டங்கள் என்பது வெளியே வரணும். அதுதான் ஒரு கான்ஸ்பிரசி சதிங்கிறது. இங்கே அப்படி எந்த விதமான ஒரு நடவடிக்கைக்கும் எந்த ஆதாரமும் இல்லையே. இனிவர்கள் வேண்டுமென்றே இட்டுக்கட்டி தமிழக வெற்றி கழகத்தினர் 4 பேரை பொய்யாக தயாரித்து நாங்கள் இப்படி கேட்டோம், இன்னார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் கேட்டோன்னு கூட பொய் சொல்லலாம். ஆக நடந்த கொடுமையான துயரம். அங்கே பிரயாகிலே 80 பேர் கும்பமேளாவிலே இறந்தார்கள் நெரிசலில். அதாவது 1996 2002 வரைக்கும் 365 நெரிசல்கள் இப்படி ஏற்பட்டிருக்கின்றன. 3000 பேர் மொத்தம் இறந்திருக்காங்க இந்த மொத்த நெரிசல்களில். அது கூட்ட நெரிசல்களில் இப்படி ஏற்படுகிற போது அதை தடுப்பதற்கு எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒரு யோசனை சில பேர் சொல்கிறாங்க, பேரிகேட் போட்டிருக்கலாம். பேரிகேடை பற்றி சொல்கிறவருக்கு ஏதாவது தெரியுமா? தஞ்சாவூரில் ரயில் மறியல்னு நாங்கள் 300 பேர் போனோம். பேரிகேடு போட்டிருந்தாங்க, 200 போலீஸ் இருந்தாங்க. நாங்கள் போகிறதுன்னு முடிவெடுத்த பிறகு பேரிகேடை உடைச்சி தள்ளிட்டு கால் கூட ஒருத்தருக்கு முடிஞ்சு போச்சு. நானும் எங்களோட சேர்ந்தவங்களும் காவல்துறையும் மீறி நாங்கள் போய் ரயில் தடத்தில் போய் உட்கார்ந்தோம். பேரிகேடெல்லாம் 1 நிமிஷத்தில் தூக்கி எரிஞ்சிருவாங்க. பேரிகேடு எப்படி போட முடியும்? தடியடி பிரயோகம் நடத்த முடியுமா போலீஸு? அவ்வளவுதான். பெருங்கலவரமாகி நிறைய பேர் இறந்து போலீஸ் தான் அதுக்கு காரணம், லத்தி சார்ஜ் தான் காரணம் என்று போலீஸ் மீதே குற்றச்சாட்டை திருப்பி இருப்பார்கள். இம்மாதிரி கூட்டத்திலே உள்ளே போய் போலீஸ் ஒன்றும் செய்ய முடியாது. வருவதற்கு முன்பே தடுப்பதற்கு என்ன வழி? அதை யோசித்து அவருக்கு சொல்லலாம். இவ்வளவு கூட்டம் இருக்குது, நீங்கள் ரொம்ப தாமதமாக வர்றீங்க, அநேகமாக உங்கள் பயணத்தை நீங்கள் நிறுத்திக்கிட்டா கூட நல்லதுன்னு கூட சொல்லலாம். இல்லை நான் வந்து தான் தீர்வேன்னா, அப்படின்னா நீங்கள் ஓப்பனில் வெளியில் தலையை காட்டி கையை காட்டிக்கிட்டே போனால் கூட ஓரளவு அந்த மக்கள் திருப்தி அடைஞ்சிருவாங்க. அதுக்கு பேர் முண்டி அடிச்சுட்டு வரமாட்டாங்க, அவங்க அப்படியே திரும்பி போயிருப்பாங்க அப்படின்னு கூட யோசனை சொல்லியிருக்கலாம். அவரே யோசிச்சிருக்கணும்ல. அனுபவம் மிக்கவர், எண்ணற்ற திரைப்படங்களிலே நடித்தவர் அவர். மக்கள் இப்படி இருக்கிறாங்க, தன்னை பார்க்க வந்த மக்கள் இப்படி மிதிபட்டு சாகிறார்கள். அவர் பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே 4-5 பேர் இறந்து போனதாக செய்தி வருகிறது. அது விசாரணையில் தான் அந்த உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். அதனால் தான் பேச்சை நிறுத்த சொல்லி கூட இருந்த ஒருவர் சொன்னதாகவும் ஒரு செய்தி வருகிறது. முண்டியடித்துக் கொண்டு அவர்கள் வருகிற போதே அதை பார்த்து அங்கே ஆம்புலன்ஸ்கள் எப்படி வந்தன? ஆம்புலன்ஸ்கள் வரணும், எங்கே இருந்தாலும் கூட்டத்துக்கு 2 ஆம்புலன்ஸை நிறுத்தி வைக்கிறது போலீஸ் வழக்கம். இவர்களே ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்ததாக கூட ஒரு செய்தி வருகிறது. இதற்கு மத்தியில் சகட்டு மேனைக்கு திமுக கழக அரசையும் முதலமைச்சரை நேரடியாக சொல்லாமல் அவரை மறைமுகமாக தாக்குவது போல ஆட்சியாளர்களை இதற்கு பொறுப்பாளியாக்க முயற்சிப்பதற்கு என் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு உடல் நலம் இல்லாமல் நான் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதால் நான் பயணிக்க முடியவில்லை அன்று. ஆனால் ஒரு துக்கம் நடந்துவிடக்கூடாது என்ற பயத்தில் எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் அந்த நிகழ்ச்சி நடத்தி முடிக்கிற வரைக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர், காரணமானவர் பொறுப்பாக இருக்க வேண்டும். அவர் உடனே நான் உள்ளே போக சொல்லலை, அது நேரம் போக முடியாது. விஜய் அவர்களை உடனே அந்த இடத்துல கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துக்குள்ளே போக முடியாது. அதனால் அவர் திருச்சியிலே தங்கியிருக்கலாம். தங்கியிருந்து மறுநாள் எந்த விதத்திலே ஆறுதல் சொல்வது என்று காவல்துறையினரிடமே நீங்கள் பாதுகாப்புக்கு வாருங்கள் கேட்டு கொடுக்கலன்னா அதுக்கு பிறகு காவல்துறை சொல்லலாம், போய் பார்க்க முயற்சித்திருக்கலாம். ஒரு பதட்டத்தில் அவர் சென்னைக்கு திரும்பி வந்துட்டார். இப்பொழுது ஆட்சி மீது இதில் ஏதோ பின்பக்கத்திலே இருந்து ஒரு திட்டமிட்டுத்தான் இவ்வளவு பெரிய நெரிசல் நடந்தது என்பது 1% கூட நம்ப முடியாதது.
கூட்டம் வந்து அப்படியே ஒருத்தர் மோதிட்டு மூச்சு விட முடியாமல் 25 பேர் இறந்திருக்காங்க. மூச்சு திணறனால விலா எலும்புகள் எல்லாம் நொறுங்கி இருக்கின்றன. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையிலே சொல்லப்படுகிறது. ஆக நடக்கக்கூடாத கொடும் துயர். இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் தான். அவர்கள் கட்டமைப்போடு கட்சியிலே அதற்கான ஏற்பாடுகள் ஆட்களை செய்து நிறுத்தி கூட்டம் அலைமோதுகிற போது அதுக்கு விபரீதம் ஏற்பட விடாமல் தடுப்பதற்கு அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. பொதுமக்களுக்கும் நான் சொன்னது போல பொறுப்பு இருக்கிறது. அவங்களும் இவ்வளோ கூட்டத்துக்கு ஏன் போகணும், டிவியில் அருமையாக காட்டுறாங்க, வீட்டிலேருந்தே பார்க்கலாம், எல்லா காட்சிகளையும் காட்டுறாங்க, அவர் பேசுகிறதையும் காட்டுறாங்க. எதுக்கு முண்டி அடிச்சுட்டு பார்க்க போகிறோன்னு சொல்லி நம்ம குழந்தை என்ன ஆகுமோ அந்த கூட்டத்தில் அப்படிங்கிற பயம் வேண்டாமா? நம்ம தாய்மார்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவர்கள் தண்ணீர் இல்லாமல் மூச்சு விட முடியாமல் அப்படி இறந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய துயர நிகழ்ச்சி நடக்கக்கூடாதது, இனி என்றும் நடக்கக்கூடாது. பரப்புரை செய்யட்டும் அவர். ஆனால் அதற்கு சொன்ன நேரத்துக்கு போக முடியாட்டாலும் ஒரு 2 மணி நேரம் தாமதமாக போங்க, 1 மணி நேரம் தாமதமாக போங்க. நீங்கள் நீண்ட நேரம் கூட்டம் காத்திருக்க சொல்லி அதுக்கு மேலே அந்த முதல்ல ஒரு நாமக்கல் கூட்டத்தையும் சேர்த்தே பின்னாடியே வர வச்சு அவங்களையும் கொண்டு போய் டபுள் மடங்காக்கி அதனுடைய நெரிசலிலே இவ்வளவு பேர் சாக நேர்ந்த இந்த கொடூரமான துயரம் எல்லோரையும் கண்கலங்க வைக்கிறது. டிவியில் பார்த்தாலே நமக்கு நெஞ்சு வெடிக்கிறது. இவ்வளவு கொடுமையாக குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து நிச்சயம் செய்து திருமணம் செய்ய இருந்த இருவர், கணவன் மனைவியாக வேண்டிய 2 பேருமே இறந்திருக்காங்க. குழந்தைகள் இறந்து தாய் பிழைச்சிருக்கா, தாய் இறந்து குழந்தைகள் பிள்ளைகள் நிராதரவாக தவிக்கின்றன. ஆக இவ்வளவு பெரிய கொடுமையான துயர நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணம் யார் என்று கடைசியிலே ஆட்சியாளர்கள் மீதே பழி சுமத்துகின்ற இந்த போக்கு நான் மீண்டும் எனது கண்டனத்தை பலமாக தெரிவிக்கிறேன். இந்த பழி சுமத்துகிற பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக பழி சுமத்துகிறார்கள். எங்கே மக்கள் கோபம் நம்மீது திரும்பி விடுமோ, மக்களுடைய வருத்தம் நம்மீது ஏற்பட்டு விடுமோ என்பதனாலே ஆட்சியாளர்கள் மீது குறை சொல்லுகின்ற இந்த போக்கு. நிபந்தனைகள் விதிச்சாங்கல்ல, 15 நிபந்தனைகள், ஒன்றையாவது கடைபிடித்தீர்களா நீங்கள்? தமிழக வெற்றி கழகம் எந்த விதிகளையாவது பின்பற்றினீங்களா? பேச்சுரிமை இருக்கு, ஆர்டிகல் 19ல் இருக்கு, கான்ஸ்டியூஷனில் பேச்சுரிமை எல்லோருக்கும் இருக்கு. அதுக்கு என்னென்ன விதிகளும் இருக்கு, கண்டிஷன்ஸ், பேச்சுரிமை எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதற்கு. ஆக இந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் இவ்வளவு கூட்டத்திலும் கூட கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்குத்தான் உண்டு. இதுவரை இந்த கைது செய்யப்பட்ட மூவரில் அவர் வருத்தம் தெரிவிக்கலை அப்படிங்கிறது அவர் மனசில் வருத்தம். அவர் சொல்கிறார், நிலை குலைந்து போயிருக்கிறேன், எனக்கு நெஞ்சு பதட்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கூட மனதில் அமைதியே இல்லை. அது உண்மைதான், தாங்க முடியாது தான். இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க போது எப்படி தாங்க முடியும்? அதுவும் அவர் போன நிகழ்ச்சியில் இப்படி நடந்ததுனால. ஆனால் அவரை பொறுத்த மட்டில் அவர் போய் பார்க்கணும்னு நினச்சா காவல்துறை அதுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்து பார்க்கறதுக்கு அனுமதிங்க. துக்கப்பட்ட வீடுகளுக்கு, துயரப்பட்ட வீடுகளுக்கு போகணும்னு அவர் நினைக்கிறாரு, மருத்துவமனைக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா அனுமதிப்பாங்க, அனுமதிக்கத்தான் வேண்டும். அது அவர் அதில் இன்னொரு கூட்டம் வந்துடாது. அதையெல்லாம் கவனமாக இருந்து அவங்களே தமிழக வெற்றி கழகத்தினரே அதுக்கு ஏற்பட்ட ஒரு தொண்டற்படையை வெறும் பவுன்சர்ஸை போட்டு வச்சு நின்று பண்ண முடியாது. 10-15 பவுன்சர்ஸு ஆட்களை தூக்கி எறிகிறதுக்கு பவுன்சர்ஸு அவங்க மட்டும் வச்சுக்கிட்டு இந்த சுற்றுப்பயணம்னா நடத்த முடியாது. அதுக்குரிய கட்டுக்கோப்பாக அதுக்கு ஒரு வாலண்டியர் ஃபோர்ஸ் ரெடி பண்ணி 10 நாள் பயிற்சி கொடுத்தா போதுமே. வாலண்டியர் ஃபோர்ஸுக்கு நிறைய இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்காங்கள்ல, அவங்கள தேர்ந்தெடுத்து அதுக்கு பயிற்சி கொடுத்து கூட்டத்தை ஒழுங்கு செய்வதற்கான வேலையெல்லாம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் தானே செய்ய வேண்டும். இந்த வேலாயுதபுரத்தை முதல்ல நாங்கள் வேறு இடம் கேட்டோங்கிறாங்க, இதை பிறகு ஒத்துக்கிட்டீங்க, அந்த இடத்துல தானே
முன்னாள் முதலமைச்சருடைய பரப்புரை நடந்தது. அங்கே நடந்திருக்கு. 30 விழாவை பற்றி சொல்கிறார். 30 பேர் விழாவா? இந்த கேலியெல்லாம் எதுக்கு? நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றீங்கன்னா வாங்க, வரவேற்கிறோம். அவர் வருவதை என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லுவேன், யாராக இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு வரலாம், எந்த துறையிலே இருந்தாலும், சினிமா துறையிலே இருந்தாலும். ஆனால் பொதுமக்களுடைய பாதுகாப்பை முதல் கடமையாக கருதித்தான் ஒரு காரியத்திலே இறங்க வேண்டும். அந்த கவலையும் பயமும் இருக்க வேண்டும். என்ன ஆகுமோ, அவ்வளோ கூட்டம் இருக்குங்களே, எப்படி ஆகுமோ, நெரிசலில் செத்துருவாங்களோ, என்னமோ விபரீதம் ஏற்பட்டுருமோ அங்கிற பயம் வேணுமில்ல. அந்த பயம் இருந்தால் தான் நான் சொன்ன மாதிரி அந்த முறையில் வந்திருந்தா அவ்வளோ கூட்டம் மோதாதே. அந்த வாகனமே ஒரு வண்டி ஒரு ரோட்டில் போய் திரும்ப முடியாது. அது 60-70 அடி நீளத்துக்கு இருக்குது. அப்படி ஒரு வாகனம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் பிரச்சார பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணது கிடையாது. இது ஸ்பெஷல். அவ்வளவு உள்ளுக்குள்ளேயே ஒரு வீடு மாதிரி எல்லாம் இருப்பதற்குரிய ஏற்பாடு அது செய்ய வேண்டியதுதான். அவர்களுக்கு அது வாய்ப்பு இருக்குது, செய்ய வேண்டியது. ஆனால் இவ்வளவு வண்டியை கொண்டுக்கிட்டு நீங்கள் எப்படி தெருக்களுக்குள்ளே கொண்டு போக முடியும்? அதை யோசிக்கணும். அதுதான் நான் சொன்னேன். டாக்டர் கலைஞர் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தில் நான் பார்த்துருக்குறேன். கூட்டங்கள் அங்கங்கே நிற்கிதுன்னா டக்குன்னு அவர் மேலே ஏறி நின்று அவர்களுக்கு வணக்கம் சொல்லி 2 வாரத்தை ஒலிபெருக்க பேசிட்டு அடுத்த இடத்த பார்த்து போயிடுவார். அவர் மேலே ஏறி இருந்தால் யார் தடுக்க போகிறான்? அதெல்லாம் ஒன்றும் தடுக்க முடியாது. 15 நிபந்தனைகளை ஏற்றுக்கிட்டாங்களா? 15 நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனையின்படியாவது நடந்துக்கிட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. அவர் மேலே ஏற போகும்போது யார் எந்த போலீஸ் வந்து வேண்டான்னு தடுத்தாங்க? தடியடி பண்ணிடுவீங்களா தோழர்? நான் வந்து ஆயிரக்கணக்கான கூட்டங்களை பார்த்துருக்கேன். பெரிய தலைவர்களுடைய கூட்டத்தையும் பார்த்துருக்கேன். அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு அவரது புகழுடல் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்ட போது திரண்ட லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தையும் கூட நான் பார்த்துருக்குறேன். அது பிறகு கலைஞருக்கு வந்த கூட்டம், எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் பார்த்துருக்குறோம். கூட்டத்துக்குள்ளே போய் போலீஸ் தடியடியெல்லாம் பண்ணால் போலீஸ் தடியை பிடிங்கிட்டு போலீஸை தூக்கி பந்தாடிடுவாங்க. அப்படியெல்லாம் போக முடியாது. உள்ள போலீஸ் உயிருக்கே பிறகு பாதுகாப்பு கிடையாது. எப்படி 50 பேர் ஒரு திடீர்னு ஒரு இடத்துக்குள்ள 50 பேர் 100 பேர் போலீஸ் நுழைஞ்சி தடியடி பண்ண முடியுமா? பெரும் குற்றத்துக்கு ஆளாயிருப்பாங்க. அதெல்லாம் செய்ய முடியாது. அது வாய்ப்பே கிடையாது. நான் பார்த்த அளவில் நான் எல்லா தொலைக்காட்சியும் தான் பார்க்குறேன். தடியடி பிரயோகத்தில் அந்த மெயினாக திணறிக்கிட்டு நிற்கிற கூட்டத்துக்கு மத்தியில் போய் ஒரு போலீஸ்காரங்க ஒரு தடியை எடுத்து நின்றதா ஒரு காட்சியை கூட நான் பார்க்குறேன். தொண்டர் அணி எவ்வளவு முக்கியமானது? ஏன்னா மதிமுக வந்து தொண்டர் அணியை வந்து நீங்க வச்சிருக்கிறீங்க. பல போராட்டங்கள், மதுவுக்கு எதிரான நடைப்பயணம், மீட்பு எதிர்ப்பு, கலிங்கப்பட்டியில் நடந்த டாஸ்மாக் எதிரான போராட்டங்கள்லாம் ஒரு பெரும் பிரச்சனையாச்சு. தொண்டர் படையை வைத்து மதிமுக நீங்க வந்து சிறப்பாக பண்ணீங்க. இது போன்ற சூழல்ல ஒரு கட்சிக்கு தொண்டர் அணி எவ்வளவு அவசியமானது? தலைவருக்கு தலைமை பண்பு எப்படி இருக்கணும்? அவர் ஒரு தொண்டர் அணி அவங்க உருவாக்க முடியும். யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. நான் வந்து ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள், கடற்படை அதிகாரிகளை வச்சு தான் நான் பயிற்சியே கொடுத்தேன். பயிற்சி கொடுத்து அதனால் கைது செய்யப்பட்ட எம்ஜிஆர் ஆட்சியில் ஜெயிலுக்குள்ளே போய் பயிற்சி கொடுத்தோம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் இருக்கு, யூத் ஃபோர்ஸு, அதில் நல்ல யங்ஸ்டர்ஸாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வார ட்ரைனிங் போதும். பயிற்சி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்மை கொடுத்துட்டு அவங்க அங்கங்கே நிற்பாங்க. அவங்க சொல்கிறதுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லிட்டா போலீஸுன்னு நினைக்க மாட்டாங்க. இது நம்ம கட்சியிலேருந்தே நம்மளை கட்டுப்படுத்த வந்திருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அந்த தொண்டர்கள் பிடிச்சி தள்ளினா கூட அவங்ககிட்ட கோவப்பட மாட்டாங்க. அது செய்யணும். ஒரு கட்சியை தொடங்கி இருப்பவர் பெருமளவுக்கு இளைஞர் கூட்டத்தை இன்றைக்கு அவர் பின்னாலே பார்க்க முடிகிறது. அவர் அதையெல்லாம் செய்திருக்கணும், அதை யோசிக்கணும். இப்பொழுதாவது அவர் யோசிக்கட்டும். எதிர்கட்சி தலைவர்கள் அனைவருமே அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்பு தரல. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதா, பாஜக எல்லாமே எல்லாம் இந்த அரசு வரக்கூடாது, இந்த ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, இந்த கட்சியை தோக்கடிக்கணுங்கிற வெறி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளை பேரைத்தான் சொல்கிறீர்கள். அவங்க எந்த குற்றம் சொல்லணும்னு நினைப்பாங்களோ அந்த குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. பாஜக வேறு என்ன சொல்லும், அதுபோல் அதிமுக வேறு என்ன சொல்லும். அவங்க இதுதான் சாக்குன்னு சொல்லி மக்களுடைய கோபமும் வருத்தமும் எங்கே தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் போய்விடக்கூடாது, அதை அப்படியே மடைமாற்றி ஆளுகிற கட்சி மேலேயே கொண்டு போயிடுவோன்னு சொல்லி இவ்வளவுக்கு காரணமாக இருந்துட்டு அவங்களே இப்பொழுது ஆளுங்கட்சி மேலும் ஆட்சி மேலையும் குறை சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள்.
அதே நாகப்பட்டினத்துல விஜய் வந்து அதே மேடையில சொல்றாரு, போலீஸ் பாதுகாப்பு ஒழுங்கா வழங்கல, ஒழுங்கான பாதுகாப்பு வழங்குங்க, ஒழுங்கான இடத்தை கொடுங்கன்னு அவரே தான் சொல்லியிருக்காரு. அவரே தான் சொன்னார். நான் காதார கேட்டேன். எங்கே வேலாயுதபுரத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிரமாதமாக செயல்பட்டு என்னை பாதுகாப்பாக அழைத்து கொண்டு வந்தார்கள். தேங்க்ஸ் த போலீஸ், போலீஸ்காரர்களுக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு வேலாயுதபுரத்தில் சொன்னாரே. போலீஸார் சரியா என்னை பாதுகாத்து கொண்டு வந்தாங்க, இந்த கூட்டத்தை பாதுகாத்தாங்கன்னு அவர் தானே சொன்னார். நம்முடைய விஜய் அவர்கள் தானே சொன்னாங்க. அவர் மைக்கிலே சொன்னார். கிரவுட் மேனேஜ் பண்ண வேண்டிய பொறுப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறவர்களுக்கு பாதி பொறுப்பு இருக்குது. 50%. 50% தான் கவர்மெண்ட் அண்ட் போலீஸ், 50% நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறவங்களுக்கு பொறுப்பு இருக்குது. அதுதான் ஒரு இயக்கத்தை நடத்துபவர்களுக்கு லட்சணம். பாஜகவினுடைய உண்மையை யார் கண்டறிகிறது? அங்கே பாஜக அதாவது அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கெடுதல் செய்யணுமோ செஞ்சுருக்காங்க. இந்த நேரத்தில் எங்கேயாவது சந்தடி சாக்கில் இங்கே உள்ளே நுழைஞ்சிடலாமான்னு சொல்லி பாஜக நினைக்குது. அதுக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது. அவர் மோடி பேசினாலும் சரி, மோடி ஃபோனில் பேசினாலும் சரி. மத்திய அரசு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, நிறைய உயிர்கள் போயிருக்கு. ஆனால் இந்த பிரச்சனைக்கு மட்டும் ஒரு நிவாரணம் அளிக்கிறதோ, மத்திய அமைச்சர் நேரில் அவங்களை நேரில் சந்திக்கிறதோ இது எப்படி பார்க்குறீங்க? மத்திய அமைச்சர் மனிதாபிமான அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப பொறுப்புணர்வோடு பார்த்துட்டு பொறுப்புணர்வோடு பத்திரிகையாளர்கள்ட்ட பதில் பேசிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு உள்நோக்கம் எதுவும் கிடையாது. ஆனால் ஆட்சி நடத்தக்கூடிய நரேந்திர மோடி அரசுக்கு உள்ளே நுழைய முடியாத தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது நுழையிறதுக்கு எங்கேயாவது சந்து கிடைக்குமான்னு சொல்லி அவங்க முயற்சிக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது இதுவரை சரித்திரத்திலே நடக்காத மாபெரும் ட்ராஜடி, சகிக்க முடியாத கொடூரமான துயரம். அதனால தான் இன்னும் பல உயிர்கள் போயிருமோங்கிற கவலையில் அந்த நிமிஷமே புறப்பட்டு முதலமைச்சர் போனார். அதை விமர்சிப்பது மிக மிக தவறு. நான் அவரை விமர்சிக்கலை. அவருக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கோம், அதனால் அவர் நிற்காமல் வந்துட்டார். இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்தோடனே அவர் இயற்கையாக ஏற்பட ஒரு பதட்டம், என்ன செய்கிறதுங்கிற ஒரு கவலையில் வந்திருக்கலாம். நான் அதை குற்றமாக சொல்லலை. முதல்ல அவர் இதை தவிர்க்கிற மாதிரி அவர் முன்னெச்சரிக்கையாக சில விதத்தில் நடந்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. கவனக்குறைவு. அவர்கள் இதை சரியாக கையாளவில்லை தமிழக வெற்றிக் கழகம். விஜய் அதற்குரிய வகையிலே அவர்களை தயார்படுத்தவும் இல்லை, அவரும் செயல்படவில்லை அந்த இடத்தில். எங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரண்டு வந்த கூட்டத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துறதுக்கான முயற்சியிலே அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களே. உளவுத்துறை இதில் என்ன செய்யும்? உளவுத்துறை இவ்வளோ கூட்டம் வருது, 27,000 பேர் அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க. அது 40,000 கூட இருக்கலாம். ஆனால் இவ்வளவு கூட்டத்தை சமாளிக்கணுமே, என்ன செய்யறதுன்னு சொல்லி பயமும் கவலையும் ஏற்பாடு செய்தவருக்கும் அதற்கு காரணமான விஜய் அவர்களுக்கும் அல்லவா இருந்திருக்க வேண்டும். ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அன்று இரவே முதலமைச்சர் அறிவிச்சுதான் அவங்க விசாரணையை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில முழுமையான அறிக்கை விவரங்கள் தெரியாத நேரத்தில் இதுல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ட்டு அதிமுக பாஜக கேட்கறது ஒரு சரியான நடவடிக்கையா? மிக தவறு. சிபிஐ என்ன பிஜேபியினுடைய கைக்கருவி தானே. அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன கண் சிமிட்டுறாங்களோ அதைத்தான் செய்வாங்க. அது எப்படி சிபிஐ நம்ப முடியும்? எனக்கு சிபிஐ மேலே நம்பிக்கை கிடையாது. இவங்க திட்டமிட்டு அதிமுகவும் பிஜேபியும் சிபிஐ கேட்பது, அது நாங்கள் அது வேணும்னே இப்படி ஒரு தனிநபர் விசாரணை. இவர் எப்படி ஸ்டெர்லைட்டுக்கு தனிநபர் ஒரு நபர் விசாரணை ஆணையம் எடப்பாடி அறிவித்தார், கண்டித்து பேர். அதனால தான் 4 வெளிமாநில நீதிபதிகளையும் 4 முன்னாள் உயர் போலீஸ் அதிகாரிகள் கொண்டு 11 பேர் கொண்ட ஒரு குழுவை வச்சு 18 நாட்கள் விசாரணை நடத்தி 2400 பக்கத்துக்கு
ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கையை சுப்ரீம் கோர்ட்டில் அதனுடைய சாராம்சத்தை நான் சொல்ல போய்தான் நாரிமன் அவர் எனக்கு அங்கே பேச வாய்ப்பு கொடுத்தது மட்டுமில்லை, த blood spilled in Sterlite seeks justice in this court. அங்கே சிந்தப்பட்ட ரத்தம் இந்த கோர்ட்டில் நீதி கேட்குறதுன்னு சொல்ல போய்தான் என்னையும் சேர்த்து விசாரிக்க சொல்லி போட போய் இங்கே நீதிபதி பவானி சுப்பராயன் அமர்வில் 2.25 மணி நேரம் நான் பேசும்போது கண்ணீரை பரிகசிக்கக்கூடாதுங்க. நான் பேசும்போதே அந்த 2 காட்சியும் ஜான்சி வீடு ஸ்னோலின் வீட்டில் நான் போய் பார்த்தது ஞாபகத்துக்கு வந்ததுனால அது சொல்லிட்டு வரும்போதே என்னை அறியாமல் கண்ணீர் விட்டேன். அது என்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவர் 2 ஜட்ஜஸுமே அந்த நேரத்தில் அப்படியே எழுதுறதை நிப்பாட்டிக்கிட்டாங்க. 245 மினிட்ஸ் 2 hours and 45 minutes ஆர்கியூ பண்ணோம். ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூட சொல்லி அவங்க தீர்ப்பு வழங்கினாங்க. அந்த ஸ்டெர்லைட் கொடூரம் நடந்தபோது எடப்பாடி இந்த விசாரணை கமிஷன் எப்படி போட்டார்? அவருக்கு இதை பற்றி பேச என்ன யோக்கியதை இருக்குது, என்ன தகுதி இருக்குது? அடுத்த கட்ட பிரச்சாரம் நடக்கணுங்க, நடத்தட்டும். கொஞ்சம் இதிலிருந்து அவர் பாடம் கற்றுக்கொண்டு அவர் ஒரே இடத்துல பெரும் திரளாக கூட்டம் கூடுகிற போது அது இப்படி விபரீதத்துக்கு வந்துடும் சொல்லி அவரே ஓப்பன் வேனில் உள்ள அப்படி சாலைக்குள்ளே வந்தாங்கன்னா பெரும்பாலான மக்கள் 2 பக்கம் இருந்து கை காட்டி பார்த்துட்டு அவங்க முண்டி அடிச்சுட்டு வராமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் செய்யணும், செய்வார்னு நான் நினைக்கிறேன், செய்ய வேண்டும்னு விரும்புகிறேன். அதெல்லாம் விபரீதமான யோசனைகள் ஆளாளுக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்கங்க. கைதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அது எதுக்கு கைது செய்யணும்? அவர் விசாரிக்கலாம், அவரை விசாரணை பண்ணணும். எல்லாரும் விசாரிக்கும் போது அவரும் அது காரணகர்த்தாங்கிற முறையில் விசாரிக்கலாம். இல்லை அதெல்லாம் ஒரு பரபரப்பூட்டி அது பிஜேபி ஏடிஎம்கே பேக்ரவுண்டில் தான் அவங்க கைதுங்கிற செய்தியை பரப்பி விடுறாங்க. அது மாதிரி எண்ணமே இல்லை. அரசாங்கத்துக்கும் அப்படி ஒரு திட்டம் இல்லை. நான் அரசாங்கம் அல்ல, நான் அறிந்த மட்டில் அப்படி ஒரு திட்டம் அரசாங்கத்தினிடம் இல்லை. நீங்கள் வந்ததுக்கு இல்லை, நான் தேங்க் பண்ணணும். நான் 3 days ஹாஸ்பிட்டல்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் போக முடியல, இல்லாட்டி நான் அந்த நிமிஷமே போயிடுவேன்.